கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். 2026ஆம் ஆண்டில் இந்த வருடம் தேசிய திருவிவிலிய புதிர் போட்டிக்கான புதிய பாடத்திட்ட அறிமுகம். பலருக்கும் பல சந்தேகங்கள் இருப்பதனால் அதற்குரிய மேலதிக விளக்கத்தை தருவதற்கான காணொளியாக இது அமைகின்றது. இந்த காணொளியில் தரம் 10க்கான பாடப்பரப்பு விளங்கப்படுத்தப்பட இருக்கின்றது. இந்த திருவிவிலிய வினாவிடை போட்டியினுடைய நோக்கம், அது செயல்படுத்தப்படுகின்ற விதம் அனைத்தும் உங்களுக்கு ஏற்கனவே என்னுடைய காணொளிகளில் உங்களுக்கு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அவற்றை பார்த்து அதனூடாக அதற்குரிய விளக்கங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த காணொளியில் தரம் 10க்குரிய பாடப்பரப்பு மாத்திரம் விளங்கப்படுத்தப்பட இருக்கின்றது. எவ்வாறு அதற்குரிய வினாக்கள் அமையும் என்பது பற்றியும் இறுதியில் உங்களுக்கு கூற இருக்கின்றேன். இந்த பாடப்பரப்பில் இந்த திருவிவிலிய வினாவிடை போட்டியானது கிறிஸ்தவ மத அலுவல்கள் திணைக்களத்தின் அனுசரணையோடு நடத்தப்படுகின்றது. இது தயாரிப்பு தேசிய மறைக்கல்வி திருவிவிலிய பணி நடுநிலையத்தினால். தரம் 10க்குரிய பாடப்பரப்பில் கருப்பொருளாக இருப்பது கிறிஸ்துவே உடன்படிக்கையின் நிறைவு என்பது. ஒவ்வொரு பிரிவுக்கும், ஒவ்வொரு தரங்களுக்குரிய பிரிவுக்கும் ஒவ்வொரு தலைப்புகள் அவை ஒன்றன் பின் ஒன்றாக ஒரு தொடர்ச்சியாக வருவதை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். ஆகவே இங்கு தரம் 10க்கு கிறிஸ்துவே உடன்படிக்கையின் நிறைவு, இறைவன் செய்த உடன்படிக்கையின் நிறைவு கிறிஸ்துதான் என்பதை நாங்கள் அறிந்து கொள்வது இந்த தரம் 10 பாடப்பரப்பில். அதன் அடிப்படையில் நாங்கள் இந்த பாடப்பரப்பை பார்க்கின்ற பொழுது தரம் 10க்கு தரப்பட்டிருக்கின்ற பாடப்பரப்பானது அதனுடைய தலைப்பை நீங்கள் அவதானித்தால் அங்கு தரப்பட்டிருக்கு உயிர்ப்பு திருநாளின் திருவிழிப்பு திருப்பலிக்கு எடுக்கப்படுகின்ற வாசகங்கள்தான் இங்கு இறைவார்த்தை பகுதிகளாக நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. அவை பழைய ஏற்பாட்டை நாங்கள் பார்க்கின்ற பொழுது பழைய ஏற்பாட்டில் திருவிழிப்பு திருநாளுக்கு இயேசுவினுடைய உயிர்ப்பு திருநாள் திருவிழிப்பு திருப்பலியில் பயன்படுத்துகின்ற அந்த வாசகங்களை பார்க்கின்ற பொழுது முதலாவது வாசகம் தொடக்க நூலிலிருந்து எடுக்கப்படுகிறது. இந்த தொடக்க நூலில் தரப்படுகின்ற விடயமானது கடவுளினுடைய வல்லமையையும் அவரது அதிகாரத்தையும் அவரது உடன்படிக்கை திட்டத்தையும் ஆரம்பத்தில் இருந்தே தரப்படுவதை நாங்கள் பார்க்கலாம் இறைவார்த்தை பகுதியில். ஆகவே தொடக்க நூலில் இறைவன் உலகை படைத்து மனிதனிடம் அதை ஒப்படைத்து மனிதன் தன்னுடைய கீழ்ப்படியாமையினால் பாவத்தில் வீழ்ந்து அந்த பாவத்தில் இருந்து மீட்கப்படுவீர்கள் என்ற அந்த வாக்குறுதி சீனாய் மலையில் ஒரு உடன்படிக்கையாக இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களோடு இறைவன் செய்கின்ற பொழுது இந்த உடன்படிக்கை இறைவன் தொடக்கத்தில் படைப்பில் ஏற்படுத்திய அந்த உடன்படிக்கை இங்கு கிறிஸ்துவில் நிறைவேறுகிறது. அதற்காகத்தான் இந்த உயிர்ப்பு திருநாள் திருவிழிப்பில் நாங்கள் பயன்படுத்துகின்ற வாசகங்கள் பாடப்பரப்பில் உள்வாங்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த பகுதியை படிக்கின்ற பொழுது தரம் 10ஐ சேர்ந்த மாணவர்கள் கடவுளின் முதல் உடன்படிக்கை செயல் படைப்பு என்பதை வழங்கிக் கொள்வார்கள். அதற்காகத்தான் இது தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த பொழுது என்று தொடக்க நூல் 1வது அதிகாரத்தில் முதல் வசனத்தில் சொல்லுகின்ற பொழுது கடவுளுடைய உடன்படிக்கையின் 1வது உடன்படிக்கை படைத்தல் என்பதை அறிந்து கொள்ளுதல். 2வது வாசகமும் தொடக்க நூலிலிருந்தே எடுக்கப்படுகிறது. 22வது அதிகாரம் 1 தொடக்கம் 18 வசனங்கள். இந்த பகுதியில் கடவுளினுடைய வாக்குறுதியில் நம்பிக்கையும் அதன் பிரமாணிக்கத்தையும் நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம். ஆகவே இந்த பகுதியை நாங்கள் கற்றுக்கொள்வதற்கான ஆபிரகாமினுடைய கீழ்ப்படிதல் நம்பிக்கையின் உடன்படிக்கை என்பதை மாணவர்கள் கண்டுகொள்வார்கள். ஆகவேதான் இங்கு தொடக்க நூல் 22வது அதிகாரம் மேலதிக வசனம் என்று தருகின்ற பொழுது அன்பார்ந்த மாணவர்களே, மறையாசிரியர்களே, நீங்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை. ஏனென்று சொல்லி சொன்னால் மேலதிக வசனங்கள்
எங்களுக்கு இந்த கருப்பொருளை மேலும் தெளிவாக விளங்கிக் கொள்வதற்காக தரப்பட்டிருப்பதுதான். ஆகவே அங்கு அதிகமாக தரப்பட்டிருக்கு, அதிகமான வசனங்களை, அதிகமான பகுதிகளை மாணவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களா இருக்கிறார்கள் என்று சொல்லி நீங்கள் அச்சம் கொள்ள வேண்டியதில்லை. ஏனென்று சொன்னால் கவனித்தீர்கள் என்றால் தொடக்க நூல் 22வது அதிகாரம் 1 தொடக்கம் 18 உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற பிரதான இறைவார்த்தை பகுதி. இந்த பிரதான இறைவார்த்தை பகுதிக்குள் இருந்து தொடக்க நூல் 22வது அதிகாரம் 8வது வசனம் அவை தரப்பட்ட அந்த பகுதிக்குள் இருந்துதான் இந்த வசனம் உங்களுக்கு மேலதிகமாக தரப்பட்டிருக்கிறது. ஒரு சில இடங்களில் ஒரு சில வாக்கியங்கள் மேலதிகமாக தரப்பட்டிருக்கிறது. மாறாக இந்த பகுதியில் உங்களுடைய இந்த 4வது நிரலில் தரப்பட்டிருக்கிற பகுதி அதிகமாக தரப்பட்டது அல்ல. உங்களுக்கு தரப்பட்ட பிரதான பகுதிக்குள் இருந்து நீங்கள் கூடுதலான கவனத்தை செலுத்தி அந்த தலைப்புடனும் தரப்பட்டிருக்கிற கருப்பொருளுடனும் இதை இணைத்துக் கொள்ள வேண்டும். இந்த விடயத்தை இணைத்து மாணவர்களுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தரப்பட்டிருக்கிற பகுதி என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அடுத்ததாக 3வது பகுதி, இந்த இறைவார்த்தை பகுதியை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இறைவார்த்தை பகுதிக்கு 3வது வாசகம் விடுதலை பயணத்திலிருந்து எடுக்கப்படுகிறது. இந்த விடுதலை பயணத்திலிருந்து எடுக்கப்படுகிற விடயத்தில் கடவுளினுடைய பிரமாணிக்கம், அவருடைய உடன்படிக்கை, அவர் எங்களை பாதுகாக்கின்ற விதம் என்பவற்றை காட்டுகின்றது. அவை இந்த விடயத்தை கற்றுக்கொள்ள மாணவர்கள் இந்த பகுதியை ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார், நீங்கள் அமைதியாக இருங்கள் என்று சொல்லப்படுகிறது விடுதலை பயணத்தில். ஆகவே இங்கே பிரச்சனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள் வருகின்ற பொழுது இறைவன் எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கு. இந்த விடயத்தை அறிந்து கொள்வதற்கு மாணவர்கள் விடுதலை பயணம் 14வது அதிகாரம் 15 தொடக்கம் 31வது வசனங்களையும், விடுதலை பயணம் 15வது அதிகாரம் 1வது வசனங்களையும் இதில் நீங்கள் தரம் எந்த தரத்தில் இருந்தாலும் மாணவர்களும் சரி, ஆசிரியர்களும் சரி, ஏனையவர்களும் சரி, திருவிவிலியத்தை வாசிக்கின்ற பொழுது, குறிப்பிட்ட ஒரு பகுதியை வாசிக்கின்ற பொழுது தயவு செய்து அதற்குள் மாத்திரம் நின்று கொள்ளாதீர்கள். அந்த பகுதியை விளங்கிக் கொள்வதற்கு நாங்கள் அதற்கு முற்பட்ட பகுதியை முதல் பகுதியில ஒரு சிறு பகுதியாவது நாங்கள் வாசித்துக் கொள்ள வேண்டும். என்னன்னு சொல்லி சொன்னால் அப்பத்தான் இந்த பகுதியினுடைய அந்த அந்த சூழமைவு எங்களுக்கு புரிந்து கொள்ள இலகுவாக இருக்கும். அதே போல்தான் இந்த பகுதிக்கு அடுத்து வருகின்ற பகுதியையும் கொஞ்சம் வாசிச்சு பார்த்தால் ஒன்றும் கஷ்டம் இல்லை. கொஞ்சம் நாங்கள் வாசித்து பார்க்கின்ற பொழுது இந்த குறிப்பிட்ட தரப்பட்டிருக்கிற இந்த குறிப்பிட்ட பகுதியில் சொல்லப்படுகின்ற விஷயம் என்ன, அதனுடைய சூழமைவு என்ன, ஏன் அவ்வாறு சொல்லப்பட்டிருக்கின்ற விடயங்களை எங்களுக்கு இலகுவாக புரிந்து கொள்வதற்கு காரணமாக இருக்கும். ஆகவே சிறிது நேரம் கொடுத்து அந்த பகுதிகளை வாசித்து பாருங்கள். இங்கு தரப்படுகிற அந்த கருப்பொருளை நாங்கள் புரிந்து கொள்ள, எங்களுடைய வாழ்வுக்கு அர்த்தமாக்கிக் கொள்ள இந்த பகுதியில் எங்களுக்கு உதவியாக இருக்கும். 4வது வாசகம் எசாயா இறைவாக்கினருடைய நூலிலிருந்து எடுக்கப்படுகிறது. இங்கே கடவுள் தம் மக்களுடன் கொண்ட அன்பான மற்றும் ஒரு நீடித்த உறவு இருப்பதை நாங்கள் இந்த வாசகத்தினூடாக காண்கின்றோம். ஆகவே இந்த பாடப்பரப்பை அதாவது எசாயா 54வது அதிகாரம் வசனம் 5 தொடக்கம் 14 வசனங்களை வாசிக்கின்ற பொழுது மாணவர்கள் கடவுள் இஸ்ராயல் மக்களின் மணமகன் போல உடன்படிக்கைக்கு பிரமாணிக்கமாக வாழ அழைக்கின்றார் என்பதை அறிந்து கொள்வார்கள். அறிந்து கொள்வதுதான் இந்த பகுதியினுடைய நோக்கமாக இருக்கும். அதே போல 5வது வாசகம் எசாயா இறைவாக்கினர் 55வது அதிகாரத்தில் 1 தொடக்கம் 11 வசனங்களில் தரப்பட்டிருக்கிற விடயம், கடவுள் தம்முடைய உடன்படிக்கையின் ஆசையில் வாழ அனைவரையும் அழைக்கின்றார். அவை உடன்படிக்கை என்பது வாழ்வுக்கு மீட்புக்குமான ஒரு அழைப்பு என்பதை மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என சொன்னால் இங்கு இந்த தரப்பட்டிருக்கிற பகுதிக்கு 6வது வசனத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள், அவர் அண்மையில் இருக்கும் போதே அவரை மன்றாடுங்கள் என்று கூறப்படுகிறது. ஆகவே எங்களுடைய வாழ்க்கையில் இறைவனுடைய ஆசீரை பெற்றுக்கொள்ள இறைவன் எப்பொழுதும் நம்மை அழைத்துக் கொண்டிருக்கிறார். அதற்கு நாங்கள் அந்த உடன்படிக்கை வாழ்வுக்கு எங்களை இட்டுச் செல்ல நாங்கள் எங்களை அனுமதிக்க வேண்டும் என்ற இந்த இறைவனுடைய இந்த அழைப்பை மாணவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே தரம் 10க்கு இந்த பாடப்பரப்பு இறைவார்த்தை பகுதியில் இது தரப்பட்டிருக்கிறது. மேலும்
பாரூக் ஆகமத்திலிருந்து எடுக்கப்படுகிற வாசகம். இந்த வாசகம் ஞானத்தின் மூலம் கடவுளின் உடன்படிக்கைக்கு வழிகாட்டுதல் கிடைக்கப்பெறுகிறது. இந்த ஞானம் என்பது எமது வாழ்வில் எல்லா கட்டத்திலும் அவசியமானதாக காணப்படுகிறது. ஆகவே இறைவன் தருகின்ற இந்த ஞானமானது, இறைவனால் மட்டும்தான் இந்த ஞானம் என்ற கொடையை எங்களுக்கு தர முடியும். அவை இந்த ஞானத்தில் நாங்கள் வாழ்வதற்கு கடவுளுடைய உடன்படிக்கைக்கு பிரமாணிக்கமாக இருக்கின்ற ஒரு நிலை நமக்கு தரப்படுகிறது. ஆகவே கடவுளினுடைய உடன்படிக்கையில் இருந்து ஞானத்துக்கும் வழிநடத்தலுக்குமான ஒரு அழைப்பு உண்டு என்பதை மாணவர்கள், இந்த இளம் கட்டிளமை பருவத்தில் இருக்கக்கூடிய இந்த மாணவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே எப்பொழுதும் எது சரி எது பிழை என்பதை உய்த்துணர இறைவனுடைய அருள், அந்த ஞானம் எமக்கு தேவைப்படுகிறது என்பதை இந்த உடன்படிக்கைக்குள் நாங்கள் எங்களை இட்டுச் செல்ல வழிநடத்தி கொள்ள இது தேவை என்பதை பாரூக் ஆகமத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். அதே போல் எசேக்கியேல் இறைவாக்கினர் இந்த ஆன்மீக அல்லது உள்ளார்ந்த மாற்றத்துக்கு உறுதியளித்து கடவுள் தன்னுடைய உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொண்டிருக்கின்றார். அதனால்தான் எசேக்கியேல் இறைவாக்கினர் ஊடாக இறைவன் கூறுவது, நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன், நீங்கள் உங்கள் எல்லா அழுக்கிலிருந்தும் தூய்மையாவீர்கள் என்று கூறப்படுகிறது. ஆகவே புதிய வாழ்வுக்கான வாக்குறுதியும் உடன்படிக்கையின் புதுப்பித்தலும் உள்ளது என்பதை நாங்கள் இந்த வாசகத்தினூடாக இறைவன் நம்மை உடன்படிக்கைக்கு அழைக்கின்ற இறைவனாக இருக்கின்றார். அந்த உடன்படிக்கை எவ்வாறு நம்மை மீட்பை நோக்கி அழைத்து செல்லுகிறது என்பதை நாங்கள் இங்கு அறிந்து கொள்ளலாம். இப்பொழுது புதிய ஏற்பாட்டு இறைவார்த்தை பகுதியில் பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய விடயங்களை பார்த்து நாங்கள் புதிய ஏற்பாட்டில் இந்த உயிர்ப்பு விழா திருநாள் திருப்பலியில் பயன்படுத்தப்படுகின்ற புதிய ஏற்பாட்டு வாசகத்தை பார்க்கின்ற பொழுது புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய வாசகம் தரப்படுகிறது. இங்கு திருமுழுக்கு அருளடையாளம் புதிய உடன்படிக்கையின் ஆரம்பம் என்பது காட்டப்படுகிறது. ஆகவே இதை புரிந்து கொள்வதற்கு ரோமையருக்கு பவுல் எழுதிய கடிதத்திலிருந்து இந்த பகுதி எடுக்கப்படுகிறது. திருமுழுக்கினால் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாவிலும் அவரோடு இணைந்திருக்கின்றோம். இதை பவுலமிடம் கேள்வியாகவே கேட்கின்றார். ஆகவே இந்த பகுதியினூடாக மாணவர்கள் திருமுழுக்கு அருளடையாளம் இறை நம்பிக்கையாளரை கிறிஸ்துவின் இறப்பிலும் உயிர்ப்பிலும் இணைக்கின்றது என்பதை உணர்ந்து கொள்றது, தெரிந்து கொள்றது அவசியமாக இருக்கிறது. இந்த பகுதி, இந்த கற்றல் பேறு என்ற பகுதி மிகவும் முக்கியமானது மாணவர்கள் தெரிந்து கொள்வதற்கு. அடுத்ததாக திருவிழிப்பு திருப்பலியில் பயன்படுத்தப்படுகிற நற்செய்தி லூக்கா நற்செய்தி 24வது அதிகாரத்தில் வசனங்கள் 1 - 12 வரைக்கும் எமக்கு தரப்படுகிறது. இங்கு மீட்பின் உடன்படிக்கையை கிறிஸ்து முழுமையடைய செய்கின்றார். இந்த விடயத்தை மீட்பின் உடன்படிக்கை இறைவனால் செய்யப்பட்ட அந்த தொடக்க காலத்தில் இருந்து செய்யப்பட்ட அந்த உடன்படிக்கையானது கிறிஸ்துவில் நிறைவடைகிறது. ஆகவே கிறிஸ்துதான் இறைவன் செய்த அந்த உடன்படிக்கையை நிறைவு செய்கிறார் கல்வாரியில். ஆகவே இந்த உண்மையை நாங்கள் அறிந்து கொள்ள இந்த லூக்கா நற்செய்தியாளர் எமக்கு உதவி செய்கின்றார். அவர் இங்கே இல்லை, அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் என்ற அந்த செய்தி சொல்லப்படுகின்ற பொழுது இறைவனுடைய மீட்பு இயேசுவினூடாக நிறைவேறியிருக்கிறதை நாங்கள் காண்கின்றோம். அவை பழைய ஏற்பாட்டு வாக்குறுதிகள் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலில் நிறைவடைகின்றது என்ற உண்மையை மாணவர்கள் தெரிந்து கொள்வார்கள். இது இறைவார்த்தை பகுதியினூடாக இயேசுதான்
இறைவன் வாக்குறுதி அளித்த அந்த இறைவன் செய்த அந்த உடன்படிக்கையினுடைய நிறைவு என்பதை பார்த்த நாங்கள் இப்பொழுது இரண்டாவது முக்கிய விடயமாகிய அருளடையாளத்தை பார்க்கின்றோம். இங்கு இந்த தரம் 10 மாணவர்களுக்கு கொடுக்கப்படுகிற அருளடையாளம் திருமுழுக்கு. திருமுழுக்கு அருளடையாளம் கிறிஸ்துவுக்குள் புது வாழ்வை உருவாக்குகிறது, புது வாழ்வை பெற்றுத் தருகின்றது. ஆகவே இந்த விடயத்தை அறிந்து கொள்ள இந்த திருமுழுக்கு என்ற விடயம் எங்களுக்கு இங்க தரப்படுகிறது. முக்கியமாக மத்தேயு நற்செய்தியிலிருந்து, யோவான் நற்செய்தி மற்றும் திருவழிபாட்டிலிருந்து, திருத்தூதர் பணி, கொலோசையர், எபேசியர் ஆகிய கடிதங்களிலிருந்தும் பகுதிகள் நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. அவற்றை நாங்கள் வாசிக்கின்ற பொழுது, படிக்கின்ற பொழுது மாணவர்கள் திருமுழுக்கானது கிறிஸ்துவின் உடன்படிக்கைக்குள் புகுவதாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அவர்கள் விளங்கிக் கொள்வார்கள். அடுத்ததாக நீர், தண்ணீர் மற்றும் மெழுகுதிரியின் அடையாளம் வாக்குறுதிகளை புதுப்பித்தலுக்கு பயன்படுத்தப்படுகிறது என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள், அறிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த பகுதியினூடாக எதிர்பார்க்கப்படுகின்ற விடயம். ஆகவே இந்த திருமுழுக்கு என்பது நாங்கள் கிறிஸ்துவுக்குள் புது வாழ்வை பெறுகின்ற ஒரு விடயமாக காணப்படுகிறது, அருளடையாளமாக காணப்படுகிறது. அடுத்தது திவ்ய நற்கருணை இன்னொரு அருளடையாளமாக நமக்கு தரப்படுகிறது. இங்கு உடன்படிக்கையின் வாக்குறுதிகளை நற்கருணை என்னும் அருளடையாளத்தின் ஊடாக நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்றோம். ஏனென்று சொன்னால் இங்கு கடவுளை போற்றி திருவிருந்து திரு கிண்ணத்தில் இருந்து பருகின்ற பொழுது அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு பெறும், உடன்படிக்கையில் பங்கு பெறுகின்றோம் என்பதை பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதலாவது கடிதத்தை நாங்கள் வாசிக்க காண்கின்றோம். அவை இங்கு நற்கருணையை உடன்படிக்கையின் உணவாக அறிந்து கொள்ள கிறிஸ்துவுடனும் திரு அவையுடனும் இணைந்திருத்தல் அவசியம் என்பதை மாணவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இந்த பகுதியின் ஊடாக எதிர்பார்க்கப்படுகின்ற விடயம் இதுதான். அவை இங்கு 2 அருளடையாளங்கள் தரம் 10 மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று திருமுழுக்கு, அடுத்தது திவ்ய நற்கருணை. தரப்பட்டிருக்கிற பாடப்பரப்பில் இறைவார்த்தை பகுதிகள் அனைத்தும் இந்த தலைப்புடனும் கருப்பொருளுடனும் இணைத்து தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டும் என்பதை மறவாமல் அதை கவனித்துக் கொள்ளுங்கள். மூன்றாவது விடயமான விசுவாச அறிக்கை. இங்கு விசுவாச அறிக்கை அல்லது நம்பிக்கை அறிக்கை என்று சொல்லுகின்ற பொழுது நிசையா நம்பிக்கை அறிக்கை உள்வாங்கப்படுகிறது தரம் 10 மாணவர்களுக்கு. தரம் 10 மாணவர்கள் இந்த நிசையா விசுவாச அறிக்கையை முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த விசுவாச அறிக்கையினுடைய உறுப்பு 8 இங்கு இந்த பகுதிக்குள் உள்வாங்கப்படுகிறது. அவர்களுக்கு விசுவாச அறிக்கை முழுமையாக தெரிந்திருக்க வேண்டும். கவனித்துக் கொள்ளுங்கள். 8வது உறுப்பு இங்கு ஹைலைட் பண்ணப்படுது. அவை தூய ஆவியினுடைய பாதுகாப்பு, திரு அவையானது கிறிஸ்துவினுடைய பணியை தொடர்ந்து ஆற்றல் என்ற விடயங்கள் இங்கு முன்வைக்கப்படுகிறது. ஆகவே தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று இருப்பீர்கள் என்ற திருத்துதர் பணி நூல்கள்ல சொல்லப்படுகிற விடயமும், ஆண்டவரது ஆவி என் மேல் உள்ளது என்று சொல்லி இயேசு தன்னுடைய திருமுழுக்கு பிறகு சொல்லப்படுகின்ற விஷயமும் தூய ஆவியானவருடைய வழிநடத்துதல் நமக்கு அவசியம் என்பதையும், அந்த வழிநடத்துதலின் ஊடாக இந்த உடன்படிக்கை வாழ்வுக்குள் நாமும் பங்குதாரராகின்றோம் என்ற விடயமும் இங்கு எடுத்து காட்டப்படுகிறது. ஆகவே திருத்தூதர்களின் நம்பிக்கை அறிக்கை, அதாவது திருத்தூதர்களின் நம்பிக்கை அறிக்கை, அடுத்தது நிசையா நம்பிக்கை அறிக்கை ஆகிய 2ம் இந்த தரத்தில் உள்ள மாணவர்களுக்கு நிச்சயமாக தெரியும். ஏனென்று சொன்னால் முதல் நற்கருணை பெறுகின்ற பொழுதே இவர்கள் இதை மனனம் செய்து கொள்கின்றார்கள். அதனை தொடர்ந்து ஒவ்வொரு திருப்பலியிலும், முக்கியமாக ஞாயிறு திருப்பலி, திருநாள் திருப்பலிகளில் இந்த நம்பிக்கை அறிக்கை, நிசையா நம்பிக்கை அறிக்கை நாங்கள் செபிக்கின்றோம்.
திருப்பலியில். ஆகவே இந்த 2 நம்பிக்கை அறிக்கைகளும் அவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்புள்ளது. ஆகவே அவர்கள் தெரிந்திருக்க வேண்டும். இதைத்தான் நாங்கள் கிறிஸ்தவர்களாக நம்புகிறோம். அதேபோல் இந்த வயது உடைய மாணவர்கள் அதிகமாக உறுதிப்பூசல் என்ற அருள் அடையாளத்தையும் பெற்றிருப்பார்கள் அல்லது பெற ஆயத்தமாகிக் கொண்டிருப்பார்கள். ஆகவே அவர்களுக்கு இது இலகுவாக இருக்கும். அவை இந்த பகுதியினூடாக நம்பிக்கை, அதாவது விசுவாச பிரமாண அறிக்கையினூடாக நம்பிக்கை அறிக்கையின் அனைத்து பகுதிகளையும் வாசித்து விளங்கிக் கொள்வார்கள். உடன்படிக்கை திரு அவையில் ஒரு தூய ஆவியினுடைய பங்கை புரிந்து கொள்வார்கள். திரு அவையில் உடன்படிக்கையின் பங்கு, அதே போல தூய ஆவி இந்த திரு அவையில் வகிக்கின்ற பங்கு என்ன மாதிரியான எப்படி இந்த தூயாவியானவரால் திரு அவை வழி நடத்தப்படுகிறது என்ற விடயங்கள் இங்கு அறிந்து கொள்வார்கள். இறுதியாக சபமும் திருப்பாடலும். இந்த சபம் என்ற பகுதிக்குள் திருப்பாடல் உள்வாங்கப்படுகிறது. 15, 18 மற்றும் 103 ஆகிய திருப்பாடல்களின் அதிகாரங்கள் அதிகாரங்கள் 3 அதிகாரங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அவற்றினூடாக இந்த தரத்தில் உள்ள மாணவர்கள் தாமாகவே செபிப்பதற்கு தலைப்பட வேண்டும். ஆகவே இந்த திருப்பாடல்கள் எவ்வாறு செபங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை பார்க்கின்ற பொழுது மாணவர்கள் தாமாகவே இயல்பாகவே இறைவனோடு தொடர்பு கொள்ள, செபிக்க, தங்களுடைய மன்றாட்டுக்களை சொல்ல, தங்களுடைய நன்றி புகழ் பாவை இறைவனுக்கு சமர்ப்பிக்கப்படிய ஏழுமானவர்களாக இருப்பார்கள். ஆகவே நம்பிக்கை, புகழ் மற்றும் உடன்படிக்கை நன்றியை வெளிப்படுத்த திருப்பாடல்களை பயன்படுத்த அவர்கள் தெரிந்து கொண்டவர்களாக இருப்பார்கள் என்பது எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த பகுதி அதிகமாக மறையாசிரியர்களுக்குரியது. மறையாசிரியர்கள் இந்த திருத்தூதர் விசுவாச அறிக்கை மற்றும் நிசையா விசுவாச அறிக்கையை ஒரு நோக்கில், ஒரு சேரில் பார்க்கின்ற பொழுது அதை மேலதிகமாக விளக்கிக் கொண்டு மாணவர்களுக்கு இலகுவாக கொடுப்பதற்காக இந்த பகுதி உங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் 8வது ஆர்டிக்கல், 8வது உறுப்பு, அதாவது விசுவாச அறிக்கையின் 8வது உறுப்பு இந்த தரம் 10 மாணவர்களுக்கு தரப்படுகிறது. இங்கு தூய ஆவியானவரை பற்றியது. திருத்தூதர் நம்பிக்கை அறிக்கையில் தூய ஆவியாரை நம்புகின்றேன் என்று ஒரு வாக்கியமும், நிசையா விசுவாச அறிக்கையில் இது மேலதிகமாக விளங்கப்படுத்தப்பட்டு இங்கு தரப்படுகிறது. அதாவது விசுவாச அறிக்கையில் ஏற்கனவே உள்ளது, புதிதானது எதுவும் அல்ல, உள்ளது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக வணக்கமும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினரின் வாயிலாக பேசியவர் இவரே. மறையாசிரியர்களுடைய தகவல்களுக்காக உங்களுக்கு இதை பற்றின விளக்கம் வேறாக உங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. தயவு செய்து அந்த பகுதியை தரவிறக்கம் செய்து நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இது ஏன் இப்படி வந்திருக்கிறது என்பதற்கான விளக்கம் உங்களுக்கு அங்கு தரப்பட்டிருக்கிறது. அல்லது வேறொரு காணொளி விளக்கம் தேவையாக இருந்தால் நீங்கள் கமெண்டில் பதிவு செய்யுங்கள். உங்களுக்கு அது வேறொரு காணொளியில் சொல்லப்படும். இந்த வித்தியாசம் என்னன்றது அதற்கப்பால் நீங்கள் இதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற விளக்கம் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் பார்த்து புரிந்து கொள்ளலாம். ஆகவே இந்த பகுதி, இந்த 8வது உறுப்பானது இறைவனுக்கு முன் ஒரு நாள் நாங்கள் கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் என்ற விழிப்புடன் நாங்கள் வாழ வேண்டும். நீதி, இரக்கம் மற்றும் அன்பு ஆகியவை என்னுடைய வாழ்வில் கொண்டு நான் வாழ்கிறேனா? அவை என்னை வழி நடத்துகிறதா? அவற்றின் அடிப்படையில் நான் வாழ்கிறேனா? இதற்கு தூயாவினுடைய வழி நடத்தலா நமக்கு தேவைப்படுகிறது. அவை இன்று நான் ஆண்டவரை சந்திக்க தயாரா, இன்று நான் இறப்பேனாக இருந்தால் நான் இறைவனை சந்திக்க, இயேசுவை சந்திக்க தயாரான நிலையில் இருக்கிறேனா? இல்ல, அல்லது இல்ல கொஞ்சம் பொறுங்க, ஒரு நாள் தாங்க, நான் அதுக்குள்ள எல்லாம் சரிப்படுத்திட்டு நாளைக்கு வாரேன் எல்லாம் சொல்ல இல்லாதானே. ஆகவே நான் ஒவ்வொரு கணமும் இறைவனை சந்திப்பதற்கு
தயாரான நிலையில் இருக்கின்றேனா என்ற அந்த மன அஹ், இறைவனுடைய குரலொலியாக காணப்படுகிற அந்த மனச்சாட்சியின் படி வாழுகின்ற ஒரு கிறிஸ்தவனாக கத்தோலிக்கனாக இருக்க நான் அழைக்கப்படுகின்றேன். ஆகவே அந்த 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 நிலையை, அந்த ஞானத்தை கொடுப்பது தூய ஆவியானவர். ஆகவே அந்த தூய ஆவியானவருடைய இருத்தலை, அவருடைய வழிநடத்துதலை நான் அறிந்திருக்கிறேனா, அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறேனா, தூய ஆவியானவருடைய வழிநடத்துதலுக்கு நான் என்னை இட்டுச் செல்கிறேனா என்பதை கேட்டுக்கொள்ள வேண்டியது. ஆகவே தவறாமல் ஆன்ம சோதனை செய்ய வேண்டும். இதை மாணவர்களுக்கு கற்பித்துக் கொடுக்க வேண்டும். அன்பான மறைய ஆசிரியர்களே, இன்று நாங்கள் ஆன்ம சோதனை செய்வதில்லை. இரக்க செயல்களை செய்ய நாங்கள் 2 தரம் யோசிக்கின்றோம். ஊழலையும் அநீதியையும் அங்கீகரிக்கின்றோம். இவ்வாறான சந்தர்ப்பங்களில், இவ்வாறான நிலைகளில் தான் இந்த எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வு பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்வு என்று சொல்லுகின்ற பொழுது இந்த இறை விழுமியங்களை, விண்ணக விழுமியங்களை கொண்டு வாழ்தல்லாம். அவற்றை வாழுகின்ற பொழுது நான் நல்லவனாக இருக்கின்ற பொழுது என்னோடு கூட இருக்கக்கூடியவர்களை நான் நல்லவர்களாக்குகிறேன். அவ்வாறு நான் 4 பேரை ஆக்கும் பொழுது அவர்கள் இன்னும் 4 பேருக்கு அந்த பண்புகளை கொண்டு செல்கிறார்கள். அவர்கள் அவ்வாறு செய்கின்ற பொழுது எங்களுடைய சமுதாயத்தை நாங்கள் நன்மையான நிலைக்கு இன்றைய எங்களுடைய சமுதாயத்தினுடைய நிலைமையை நாங்கள் யோசிச்சு பார்க்கும் பொழுது எங்களுக்கு தெரியும். ஆகவே இந்த தூயாவியானவருடைய வழி நடத்துதல் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. இதை மாணவர்களுடைய மனதில் நாங்கள் ஆணித்தரமாக செலுத்த வேண்டும். அவர்கள் இதை உணர்ந்து கொள்ள வைக்க வேண்டும். நேற்றும் இந்த மாணவர்கள் எவ்வாறு கல்வி ஒரு பரீட்சை எழுதின பிறகு அவர்கள் வருகின்ற நிலைப்பாடு என்ன, எவ்வாறாக இருக்கிறார்கள், ஆகவே அவர்கள் என்னத்தை கற்றுக்கொண்டார்கள். ஆகவே இந்த 8வது உறுப்பு நமக்கு அவசியப்படுகிறது. தனியா 8 அல்ல, ஒவ்வொரு விசுவாச அறிக்கையில் இருக்கிற ஒவ்வொரு விஷயமும். ஆக இங்கு தூய ஆவியை பற்றி கூடுதலாக சொல்லப்படுவதனால் மாணவர்களுக்கு இதை நாங்கள் தெளிவாக எடுத்துச் செல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதேபோல் தரம் 10 மாணவர்களுக்காக தரப்பட்டிருக்கிற மனன பகுதி. இந்த மனன பகுதியில் பகுதி உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. தயவு செய்து இதனை நீங்கள் உங்களுடைய வலைத்தளத்தில் இருந்து தரவிறக்கம் செய்து அதை கேட்டுக்கொள்ளுங்கள். மனன பகுதிக்காக இறைவார்த்தை பகுதியில் இருந்து 9 பகுதியும், 10வது பகுதி நிசையா நம்பிக்கை அறிக்கையில் தரப்படுகின்ற பகுதி, வாழ்வோருக்கும் மறந்தோருக்கும் தீர்ப்பளிக்க மாட்சியுடன் மீண்டும் வருகிறார், அவரது ஆட்சிக்கு முடிவே இராது என்ற இந்த பகுதி உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த இறைவார்த்தை பகுதிகளையும் அதிகமாக இருக்கக்கூடியது திருப்பாடல்களில் இருந்தும் மற்றும் ஏனைய இறைவார்த்தை பகுதிகளில் இருந்தும் தரப்படுகிறது. ஆகவே இவற்றை நீங்கள் உங்களுடைய கிறிஸ்தவ மத அலுவல்கள் அமைச்சினுடைய இணையதளத்தில் இது உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. அதை தரவிறக்கம் செய்து நீங்கள் அதை கேட்டுக்கொள்ளலாம். இறுதியாக உங்களுக்குரிய வினாக்கள் எவ்வாறு அமைய போகின்றது என்பதுதான் உங்களுடைய பெரும் சந்தேகமாக, கேள்வியாக இருக்கின்றது. அன்பார்ந்த மாணவர்களே, மறையாசிரியர்களே, கடந்த வருடம் மாணவர்களுக்கு எவ்வாறான ஒரு விதத்தில் முறையில் வினாத்தாள் அமைந்திருந்ததோ அதே முறையில்தான் வினாக்கள் இம்முறையும் இருக்கும். இந்த முறை புதிதாக இந்த பாடப்பரப்பு அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதனால் கடந்த வருடம் வினாக்கள் எவ்வாறு அமைந்ததோ அதே போல் இந்த வருட பாடப்பரப்பை உள்வாங்கி வினாக்கள் அமையும். பல்தேர்வு வினாக்கள், தொடர்பு படுத்துதல், இணைத்தல் அல்லது இடைவெளிகளை நிரப்புதல், அடுத்தது மனன பகுதி உங்களுக்கு தரப்படுகின்ற அந்த குறிப்பிட்ட பகுதி தரப்படுகின்ற பொழுது அதை முழுமையாக மாணவர்கள் எழுதக்கூடியதாக இருக்கும். அங்கு 10 வசனங்கள் தான் இருக்கின்றன பிள்ளைகள் பாடமாக்கி எழுதுவதற்கு. ஆகவே அதை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். இதை பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருப்பேன் நீங்கள் என்னோடு தொடர்பு கொள்ளலாம்.
இதைவிட இந்த காணொளிகளில் தெளிவாக உங்களுக்கு தந்திருக்கின்றேன் என்று நினைக்கின்றேன். மேலதிக சந்தேகங்கள், கேள்விகள் இருப்பின் நீங்கள் கேட்கலாம். இந்த காணொளிகளை மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவை பிறருக்கும் உதவியாக இருக்கும். இவற்றை நீங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதனூடாக மற்றவர்களும் இந்த விளக்கத்தை, இந்த திருவிவிலிய போட்டிக்கான விளக்கத்தை முழுமையாக பெற்று அவர்களும் இந்த தேசிய திருவிவிலிய போட்டியில் சரியாக பங்கு பெற்ற நீங்கள் உதவி செய்தவர்களாக இருப்பீர்கள். இந்த காணொளிகளில் ஏதாவது சந்தேகங்கள் இருப்பின் நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் நீங்கள் போட்டு அதை கேட்டுக்கொள்ளலாம், அல்லது நேரடியாக என்னோட தொடர்பு கொண்டும் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.